இன்று நாம் எமது ஆரம்ப வகுப்பு 7வது வகுப்பை நாம் தொடருவோம். கடந்த வகுப்பில் நாம் மூலாதார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். அதன் பண்புகளை பார்த்தோம். மூலாதார சக்கரத்தின் பண்புகளை நினைவு கூறி நாம் இன்று மூலாதாரத்தில் முள்ளந்தண்டு வடிவமான ஒரு புனித எலும்பில் உறைந்திருக்கும் குண்டலினி சக்தியை பற்றி நாம் பார்ப்போம். எமது இடது இருதயத்தில் எங்கு நிறைந்திருக்கும் இந்த தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு எமது இடது இருதயத்தில் இருக்கின்றது. அதனுடைய சக்தி குண்டலினி சக்தியாக எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் மூலாதாரத்தில் முக்கோண வடிவ அந்த புனித எலும்பில் குறைந்திருக்கின்றது. இவை இரண்டுமே எமது சுற்றும சரீரத்தில் எம்மை இயக்குபவை ஆகும். முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவ்வாறான ஒரு புனித எலும்பு, முக்கோண வடிவமான எலும்பு. இதை சேக்ரம் போன் என்று சொல்லுவோம். சேக்ரம் என்ற புனிதமான எலும்பு. அதனுள் குண்டலினி சக்தி சுருள் வடிவில் உறைந்திருக்கின்றது. இந்த சக்தியை நாம் எமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும் வரை இது தானாக அமைதியாக அங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றது. எமது கடந்த கால அதாவது எமது அனைத்து பிறவிகளிலும் எம்மை பற்றிய அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கின்றது. இப்பிறப்பிலும் எம்மை அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் எமது கவனத்தை அங்கு கொண்டு சென்று அதன் முள் இந்த சக்தி இருக்கின்றது என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்ததும் தூய விருப்பத்தோடு நாம் எம்மை வெளிப்படைய செய்யும் போது அது நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எம்மை தாய் போல் கவனிக்க ஆரம்பிக்கின்றது. குண்டலினியின் இந்த உறைவிடம் மூலாதாரம் என்று அழைக்கப்படுகின்றது. எம்மில் இந்த முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இந்த மூலாதாரம் என்னும் இடத்தில் அந்த முக்கோண வடிவமான எலும்பில் குண்டலினி அன்னை அந்த சக்தி, தாய் சக்தி உறைந்திருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த குண்டலினி தாய் சக்தி பூமி தாயாக இருக்கின்றது. இதையே நாம் மங்களகரமான வைபவங்கள், பூஜை போன்ற நிகழ்வுகளில் கும்பத்தை நாம், கும்பம் என்றால் ஒரு அநேகமா தெரியும், ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்து அதன் மேல் நாம் தேங்காயை வைத்து தானியங்கள் பரப்பி உருவாக்குகின்றோம். அதுவே அந்த குண்டலினியை பிரதிபலிக்கின்றது. இது ஒரு தாய் சக்தி. இந்த தாய், ஏன் இதை நாம் தாய் சக்தி என்று சொல்கின்றோம் என்றால் ஒரு தாயை போல் கவனிப்பதால். இதை நாம் எமது சொந்த தாய் மூலமாக
உணர்ந்து கொள்ளலாம். எவ்வாறு எம்மை சொந்த தாய் எம்மை பராமரிக்கின்றார். 9 மாதங்கள் தனது வயிற்றில் சுமந்து எமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் தந்து எம்மை வளர்த்து அதற்கு முன்பாக எமது கருவிலிருந்து அந்த கருவை ஏற்று அதற்கு அனுமதி கொடுத்து தனது வயிற்றில் 9 மாதங்கள் அழகாக ஊட்டமளித்து அதை கவனித்து சரியான நேரம் வரும்போது குழந்தை பிறக்கின்றது. அதை கவனித்து அந்த குழந்தை தானாக தனியாக நிற்கும் நிலை வரை பாதுகாத்து வளர்க்கின்றார். அதே போல்தான் பூமி தாயும் எம்மை தாங்கி எமக்கு தேவையான அனைத்து வளங்களையும் தந்து எம்மை கவனிக்கின்றார். அதே போல் ஒரு குரு தாயாக இருக்கும் போது எம்மை ஒரு தாய் போல் கவனிக்கின்றார். எனவே இந்த தாய் சக்தி மிகவும் முக்கியமானது. இந்த தாய் சக்தி அனைவருக்கும் பொதுவானது. ஆண்கள் பெண்கள் அனைவரிலும் இந்த தாய் சக்தி, அதாவது அந்த தாய்மை குணம் அனைவரிலும் இருக்க வேண்டும். ஸ்ரீமாதாஜி சொல்கின்றார், ஆண்களில் இந்த தாய்மை குணம் இருந்தால் அவர்கள் ஒரு புனிதர்களாகின்றார்கள் என்று. பெண்களில் அது இயற்கையாகவே அது படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாய் அன்பின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், குழந்தைகள் தாயின் ஆணவத்தை ஒருபோதும் உணர மாட்டார்கள். அவர் அணைத்தாலும் அடித்தாலும் அங்கு அன்பே முழுவதும் நிறைந்திருக்கும். ஆணவத்துக்கு அங்கு இடமில்லை. குழந்தைகள் ஒருபோதும் உணர மாட்டார்கள். அதுவே அந்த தாய் அன்பின் முக்கியத்துவம். அதே போல் இந்த குண்டலினி தாயும் எம்மை சீர்திருத்தி எமது காயங்கள், எமது கடந்த கால தாக்கங்கள், வாழ்வில் ஏற்பட்ட காயங்கள் அனைத்தையும் ஆற்றி எமக்கு தேவையான அறிவை தந்து, தேவையான சக்தியை தந்து, ஊட்டத்தை தந்து எம்மை ஒவ்வொரு நாளும் கவனிக்கின்றார். இவர் காலம் காலமாக எம்மோடு இருந்து வருகின்றார். நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வை பெறும் நாளை காத்திருக்கின்றார். நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றதும் 24 மணி நேரம் நமது தூக்கத்திலும் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார் தொடர்ந்து. இந்த சக்தியை பற்றி நமக்கு முன்பு வந்த புனிதர்கள் மட்டுமல்ல, அவதாரங்கள், புனிதர்கள், ஞானிகள் இதை தரிசித்திருக்கின்றார்கள். பலவிதமாக தரிசித்திருக்கின்றார்கள், கண்டறிந்திருக்கின்றார்கள். தமக்குள் பல அற்புதங்களை அவர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள். இந்த சக்தியை பற்றி அவற்றை சில பாடல்களாக, ஸ்லோகங்களாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்று மார்க்கண்டேய புராணத்தில் தரப்பட்டுள்ள தேவி மகாத்மியம். இந்த தேவி மகாத்மியத்தில் இந்த சக்தி அனைத்து உயிர்களிலும், தாவரங்களிலும், மரம், செடி, கொடிகளிலும், பரப்பன, ஊர்வன, மிதப்பன, மிருகங்கள், மனிதர்கள் என அனைத்து ஜீவராசிகளிலும் இந்த சக்தி உயிர் சத்தாக, ஜீவ சக்தியாக
இந்த தெய்வ சக்தி விளங்குகின்றது. இது ஒரு தாய் அன்பு கொண்ட சக்தி. அவ்வாறு விளங்குவதால் அந்த சக்தியை அன்னை அல்லது தேவி என்று அழைத்தார்கள். பெயர் கொடுத்து ஸ்லோகங்கள், பாடல்களை உருவாக்கினார்கள். அதில் ஒன்றுதான் தேவி சுகதம். இந்த தேவி சுகதத்தில் இந்த அன்பு, தாய் அன்பை பற்றி விளக்கப்படுகின்றது. இவர் எமக்குள் எல்லா உயிர்களிலும் பல வடிவில் அமர்ந்திருக்கின்றார். எமக்குள் எல்லா வடிவங்களிலும் அமர்ந்து எம்மை பராமரிக்கின்றார். எமக்குள் புத்தி வடிவாக அமைந்திருக்கின்றார். மாயை வடிவாக எமக்கு மாயையை தந்து உண்மையை புலப்படுத்தும் படுத்தும் சக்தியாக அமைந்திருக்கின்றார். சைத்தன்யம், அதாவது தெய்வ சக்தியாக இருக்கின்றார். எமக்குள் புத்தியாக இருக்கின்றார். எமக்கு நித்திரை, பசி, தாகம் என்பவற்றை உணர வைத்து, எம்மை உணவு உண்ண வைத்து, ஓய்வெடுக்க வைத்து, எம்மை வளம்படுத்துகின்றார். யோசித்து பாருங்கள், எத்தனையோ பேர் பசிக்கவில்லை என்று சாப்பிட முடியாமல் இருக்கின்றார்கள். நித்திரை வரவில்லை என்று நித்திரை கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். பசி, தாகம், நித்திரை என்பன நமக்கு மிகவும் முக்கியம். இவை அனைத்தையும் நமக்குள் சீர் செய்பவர் இந்த குண்டலினி அன்னை சக்தியை. இறைவனின் பிரதிபிம்பமாக நமக்குள் இருக்கின்றார். இறைவனின் தெய்வீக அன்பாக எமக்குள் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எமது குணங்கள், எமக்குள் பொறுமையை தருகின்றார். எமக்குள் பண்பை தருகின்றார். தன்னடக்கம், அமைதியை எமக்குள் தருகின்றார். மற்றும் எமக்குள் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, விசுவாசம் என்பவற்றை எமக்கு தருகின்றார். எமக்குள் ஒரு தூய்மை, தூய்மையாக, அழகாக இருக்கின்றார். எமக்குள் நாம் பண்பானவர்களாக, நல்ல மனப்போக்குள்ளவர்களாக எமக்குள் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அன்பு, கருணை, மனநிறைவு இவை அனைத்துமாக எமக்குள் நிறைந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, எமக்குள் செல்வமாக நிறைந்திருக்கின்றார். இந்த அனைத்து தூய்மையான நற்பண்புகளே எமது செல்வங்களாகும். செல்வம், வெல்த். மற்றும் எமக்குள் ஞாபக சக்தியாக நிறைந்திருக்கின்றார். எமக்கு ஞாபக சக்தி ரூபமாக எமக்குள் நிறைந்திருப்பவர் அன்னை குண்டலினி. எமக்குள் தாய்மையாக, தாயின் பண்புகள் நிறைந்த ஒரு குணமாக நிறைந்திருக்கின்றார். பகுத்தறிவாக எமக்குள் இருக்கின்றார். நல்லது கெட்டது எமக்கு பகுத்தறிய செய்கின்றார். கடைசியாக மாயை, மனக்குழப்பம் தருபவரும் அவரே. நாம் பிழையான வழியில் செல்வோமானால் எமது மனதில் எமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி எம்மை நிதானித்து சிந்திக்க வைத்து எம்மை சரியான வழியில் கொண்டு செல்பவரும் இந்த அன்னை குண்டலினி தாய். ஸ்ரீமாதாஜி சொன்னார்கள், நாம் முற்றிலும் சிரமமின்றி இருந்தால் தியானம் சிறப்பாக செயல்படும். இந்த சிரமமின்றி இருப்பது என்பது நமது மமகாரம், அகங்காரம். மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள், கடந்த கால வாழ்வால் நாம் எமக்குள் எடுத்துக்கொண்டது. அகங்காரம், நான் தனித்தவன் என்ற எண்ணத்தால் எமது எதிர்கால வாழ்வை நாமே எடுத்து செல்ல வேண்டும் என்று அதீதமாக செயல்களில் ஈடுபடுவதால் அகங்காரம் ஏற்படுகின்றது. இவை இரண்டுமே எமக்கு சிரமத்தை தருபவை. எனவே இவற்றை நாம்
விடுத்து சிரமமின்றி எவ்வாறு இருப்பது, இவற்றை மன்னித்து சரணாகதி செய்து விடுவோம். எமக்கு வேண்டாதவை, எமக்குள் இருக்கும் அழிவுகரமானவற்றை மற்றும் எமது மனதை பாதிப்பவை, எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து எமது மனதில் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாது ஒரு அமைதி நிலைக்கு நாம் சென்று நாம் இப்பொழுது இந்த தெய்வீக சக்தியின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். எனவே முற்றிலும் முற்றிலும் எமது இருதயத்தை முழுமையாக திறந்து எமது சக்கரங்கள், நாடிகள், சுற்றும சரீரம் அனைத்தையும் இந்த தெய்வீக சக்திக்கு முழுமையாக திறந்து நாம் அமைதியாக தியான நிலைக்கு செல்லுவோம். கவனத்தை நமக்குள் கொண்டு வருவோம். பொறுமையாக மன அமைதியோடு, மனதில் எந்த எதிர்வினையும் புரியாது கவனத்தை உள்முகமாக கொண்டு வருவோம். பிரம்மராந்திரம், இருதய பீடம், சாஷாரம். எண்ணங்கள் வந்து கவனத்தை அங்கு உள்முகமாக கொண்டு வர கடினமாக இருந்தால் வலது கையை பிரம்மராந்திரத்தில் வைத்து முதலில் தொடுகையை உணருங்கள். பின்பு சூடாகவா குளிர்ச்சியாகவா இருக்கின்றது என்பதை அவதானியுங்கள். சூடாக இருந்தால் குண்டலினி எண்ணெய் வேலையை அதாவது சுத்திகரிக்கும் வேலையை ஆரம்பித்திருக்கின்றார் என்ற அர்த்தம். எனவே அதை நாம் பொறுமையோடு அவதானித்து பின்பு மெதுவாக குளிர்ச்சி அடைவதை நாம் காணலாம். எனவே பொறுமையோடு அவதானிக்கலாம். குளிர்ச்சியை உணர்ந்ததும் கையை 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். இந்நிலை எண்ணங்கள் இல்லாத நிர்விசார சமாதி நிலை. அதாவது மனதில் எந்த எண்ணங்களோ எதிர்வினைகளோ இல்லாத ஒரு அமைதியான விழிப்பு நிலை. இந்நிலையில் அந்த குளிர்மை அதிகரிப்பதை நாம் உணரலாம். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் நாம் பார்ப்போம். இப்பொழுது இரு கைகளையும் மடியில் கொண்டு வந்து நமது இருதய மட்டத்தில் வைப்போம். கவனம் உள்முகமாக மெதுவாக இந்த சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரத்துக்கு எடுத்து செல்ல முடிகிறதா என்று பார்ப்போம். இலகுவாக, அதாவது எமது கவனத்தை பரப்ப முடிகின்றதா, அதாவது சாஸ்திரம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு மூலாதாரம் வரை எமது கவனத்தை பரப்ப முடிகின்றதா. இலகுவாக பரப்ப முடிந்தால் மேலே ஆகாயம், கீழே பூமி,
தத்துவம் அதுவரை எமது கவனத்தை இலகுவாக பரப்ப முடிகின்றது. சுவாசம் அமைதியாக இருக்கின்றதா? இந்நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுட்டி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். முதலில் இப்பொழுது நாம் பார்ப்போம், நமது மனது சமநிலையில் இருக்கின்றதா? ஏதாவது நேற்று அல்லது அதற்கு முன்பு நடந்தவை மனதை குழப்புகின்றதா? எண்ணங்கள் அல்லது எதிர்காலத்தை பற்றி ஏதாவது கவலைகள், எண்ணங்கள் மனதை குழப்புகின்றதா? அல்லது அவை அனைத்தையும் சரணாகதி செய்து கவனத்தை தலை உச்சி குழியில் அமைதிப்படுத்த முடிகின்றதா? கை 10 விரல்களையும் அவதானிப்போம். ஏதாவது உணர முடிகின்றதா அல்லது அமைதியாக இருக்கின்றதா? இடது கை பாதிப்பிருப்பவர்கள் இடது கையில் ஒரு மெழுகுதிரியை வையுங்கள். வலது கையை பூமியை நோக்கி வைத்து மெழுகுதிரி வைக்கும் போது பாதுகாப்பாக வையுங்கள். நாம் நமது இடது நாடியை சரி செய்வோம். இடது நாடி நமது மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி செல்லும் நாடி. இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்குள் தூய விருப்பத்தை மட்டும் நிலைநாட்டுங்கள். இடது நாடியில் இயங்கும் சக்தி இச்சா சக்தி, மனசக்தி. எனது விருப்பங்கள் எனது மனதை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. நான் ஒரு சிறு துளி அங்கம். அதுவே எனது அடையாளம்.
கடந்த காலம் முடிந்த ஒன்று. அதிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியை நான் தூய்மைப்படுத்த எனக்கு அருள் புரியுங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது நமது உப்பு நீருக்குள் நமது கால்களை வைக்கலாம். ஐஸ் பொதி தேவையானவர்கள் ஐஸ் பொதியும் வைக்கலாம். வலது கை மடியில் திறந்து இடது கை ஆகாயத்தை நோக்கி இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்குள் இருக்கும் அகங்காரம், அமைதியின்மை, மேலதிக எண்ணங்கள் அனைத்தையும் முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். எனது மனதிலும் உடலிலும் அமைதியையும் ஆறுதலையும் தந்தருளுங்கள். எனது கவனத்தை அமைதிப்படுத்தி தாருங்கள். நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆவேன். நான் ஒன்றும் செய்வதில்லை. பரபிரம்மே அனைத்தையும் செய்கின்றது. என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. நமது வலது நாடி சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. தூய கவனம், தூய ஞானம். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு தூய தெய்வீக அறிவை தந்தருளுங்கள். நான் எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு சரணடைகின்றேன். எனக்குள் இருக்கும் அனைத்து நற்பண்புகள் தர்மத்துக்கு சரணடைகின்றேன். எனக்குள் இருக்கும் தெய்வீக சக்திக்கு சரணடைகின்றேன்.
இப்பொழுது நமது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது முக்கோண வடிவமான புனித எலும்பில் அன்னை குண்டலினி அமைந்திருக்கின்றார். குண்டலினி தாயிடம் நாம் பிரார்த்திப்போம். நமது சொந்த தாய், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக குண்டலினி சக்தி இருக்கின்றது. அவை அவர்களுடைய ஒவ்வொருவருடைய சொந்த தாய், காலம் காலமாக நம்மை நன்கு அறிந்தவர். தாயிடம் சரணடைவோம். தாயே, என்னை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு புத்தியை தாருங்கள். தெய்வீக அறிவை, தூய ஞானத்தை எனக்கு தாருங்கள். எனது உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பை தாருங்கள். கருணையை தாருங்கள். மன்னிக்கும் சுபாவத்தை எனக்கு தாருங்கள். எனக்கு ஞானம், பகுத்தறிவு, விவேகத்தை தாருங்கள். எனக்கு பண்பு, சுயமரியாதை, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கையை தாருங்கள். எனக்கு பயமின்மையை தாருங்கள். எனக்குள் தர்மத்தை நிலைநாட்டுங்கள் தாயே. தூய்மையை எனக்குள் நிலைநாட்டுங்கள். எனக்குள் பவித்திர தன்மையை தந்தருளுங்கள். எனது அனைத்து சக்கரங்கள், நாடிகள், நரம்புகள், எனது உடலில் உள்ள ஜீவனின் அனைத்து கலங்களையும் தூய்மைப்படுத்தி அவற்றை சீர் செய்து என்னை முழுமையாக வளம்படுத்துங்கள் தாயே. நான் தங்களிடம் சரணாகதி அடைகின்றேன். எனது மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள், ஆணவம் அனைத்தையும் நான் தங்களிடம் சரணாகதி செய்கின்றேன். என்னை முழுமையாக வளம்படுத்துங்கள் தாயே. தாயே, எனது சஹஸ்ராரத்துக்கு வந்து எழுந்தருளி சஹஸ்ராரத்தின் 1000 நரம்புகளையும் தளர்வடைய செய்து எனக்கு முழுமையான அமைதியை தந்தருளும். முழுமையான தியான நிலையை எனக்கு தந்தருளும். தெய்வீகத்துடனான இணைப்பை எனக்கு தந்தருளும்.
இப்பொழுது இந்த அமைதி நிலையில் தொடர்ந்து இருந்து நாம் ஸ்ரீமாதிஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். முதலில் குண்டலினி சக்தியை பற்றிய விளக்கங்களை பார்த்த பின்பு ஸ்ரீ ஒரு அருளுரையையும் கேட்போம். தாயின் வயிற்றில் வளரும் கருவானது 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளின் சைத்தன்யம் எனும் ஒளிக்கதிர்கள் கருவின் மூளை வழியாக உடலினுள் புகுந்து 4 வெவ்வேறு நாடிகள் மூலம் 6 சக்கரங்களின் வழியாகவும் சென்று முதுகெலும்பின் கீழ் அமைந்துள்ள முக்கோண வடிவமுள்ள எலும்பின் மத்திய பாகத்தில் 3½ சுருளாக அமைதியாக உறைகிறது. ஆதிசக்தியின் ஒரு துளிதான் இந்த சக்தி. அதன் பெயர் குண்டலினி. இந்த குண்டலினிதான் ஒருவருடைய தனிப்பட்ட தாயாகும். இந்த உயிர் சக்தி தன்னையே அமைத்துக் கொள்ளும் சுய அமைப்பு, தன்னையே புதுப்பித்து வளர்த்து கொள்ளும் சுய அமைப்பு, தன்னை தானாகவே மேல் நோக்கி செல்லக்கூடிய சுய அமைப்பு ஆகியன உடையதாகும். இது மனோ, வாக்கு, காயங்களுக்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் காரண காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். அரவணைப்பு, தழைத்தோங்குதல், பாதுகாத்தல், புதுப்பித்தல், சமன் செய்தல், நோய் தீர்த்தல், எந்த விதமான ஒரு எல்லையும் கடந்து மாபெரும் மெய் உணர்வான பரம்பொருளை திரும்ப சென்றடைதல் ஆகிய மேற்கூறிய குணாதிசயங்களை கொண்டது. It's a living process of a living God and of a living energy. Please understand, there's a big difference. So, this is working out spontaneously. The rising of the Kundalini. She is your mother. She moves very beautifully without troubling you. She knows her child very well. This is the chance she has to give realization to you. She has loved you all her life, all your lives, and she knows all about you, all your problems. Like a naughty boy you have been. Doesn't matter, she says this is the chance to give them realization. It is she who comes up well, beautifully, works it out, dear sister. குண்டலினியின் விழிப்புணர்வை ஒருவர் தம்முடைய உள்ளங்கைகளிலும் உச்சந்தலையிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக உணர முடியும். சகஜ யோகத்தில் ஆத்ம விழிப்புணர்வு எளிதாக அமைகிறது. குண்டலினி விழிப்புணர்வு எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ஒரு நிகழ்வாகும். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சகஜ யோகத்தை பின்பற்றி வரும் பல கோடி மக்கள்தான் இதற்கு சான்று. This is the blessing of your own city. The time has come for all of you to become divine.
yourself, make others enjoy you. சாதகனின் பூர்வ ஜென்மங்களை பற்றிய அறிவினை உடைய குண்டலினி சக்தி ஒருவருடைய எல்லா பிறப்புகளிலும் உருவங்களிலும் கூடவே சேர்ந்து வருகின்ற ஒரு சக்தி. இந்த சக்தியானது உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் கூட எல்லா நிகழ்வுகளையும் பதிவு செய்கிறது. இந்த சக்தி ஒரு சாதகன் தன்னை எப்பொழுது விழிப்புணர செய்வான் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறது. जागो कुंडलिनी मां करो सब தொடர்ந்து இன்னொரு 5 நிமிட உரை கேட்போம். எமது மூலாதார சக்கரம் எமது இடது நாடியோடு தொடர்புடையது. இடது நாடி மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. எனவே இடது நாடியின் பண்புகள் மூலாதார சக்கரத்தால் ஆளப்படுகின்றது. தூய்மை, தூய விருப்பம், தூய்மை. எனது இந்த இடது பக்கத்தை பற்றிய ஒரு உரையையும் நாம் கேட்போம். This is the left side which we get, and ultimately with these left side problems we get physical pains. It's very painful to have left side problems. It's very, very painful. The pain cannot be explained, no one can understand, nobody can cure it, you can't tell anyone, and people think that you are fussing, they give you psychological treatments. You just don't understand why this pain is within you. And this pain comes to you from left side, the subconscious. Beyond the subconscious is the collective subconscious. And this collective subconscious is the one where whatever is created from the beginning up to today in the creation is within. And once you go to the subconscious, just get lost there. You are so overpowered by this power of subconscious that it is beyond you to understand it, beyond you to get out of it, and beyond you to not to succumb to it. And it goes on increasing. Like I asked some people, why did you go on doing it? When you knew that you were not doing it, somebody else was doing it, still why did you continue to do it? They said, Mother, we were under a blanket. It was darkness. We didn't know where we were moving. And we were just going on and on and on. And as I told you last time, feeling guilty is the biggest blockade. It's the biggest blockade. Because once you start feeling guilty, that the center on the left gets blocked and it's very difficult. And you don't know why you are feeling guilty. All the time you are feeling guilty, but you don't know why you are feeling guilty. Why these ideas of guilt are coming to you. That this feeling of guilt keeps you away from joy, from enjoying anything, from being spontaneous. Why? And this explains why we sometimes are miserable for nothing. Actually, God has not created us to be miserable. He has made us so beautifully, so carefully. He has created us with such love and compassion not to make us feel miserable, not for anything. He doesn't give us any diseases, no problems.
But we have done these things to ourselves by going to extremes on the left or the right. As I am today talking about only on the left, I would say that to feel miserable for nothing at all is also wrong, is being unjust to yourself. The people who are left-sided must know that they are the spirit, that they are that beauty which has to come, which has to express itself, that they are not the people who have to suffer all the time and to live like miserable people. They are not. But because they take so much upon themselves, bear so much upon themselves, they become like that. And to avoid that bearing up, they may take to some other habits. You see, many people take to alcohol also for reason because they can't bear the pangs of life. They can't bear. That's why they take to. But once the spirit is awakened within you, you become so strong. You become so joyous, so spontaneous that all these things drop on. All those things, so-called diseases, so-called habits, just drop. And you become a new blooming personality. Now, the basics of having this center within you, you can blame God for that. Why did He give us these centers on the left-hand side? What was the need? He should not have given us these left-sided ones. So we would have been just in the center to go. But the trouble is, the human beings have to know in their own freedom how to deal with themselves. They have to learn little hard way, the wisdom. They have to know by going to extremes, they have suffered. They have to realize it. Because if they have to become truly, absolutely free, they have to rise in their wisdom. If they are not wise people, then they cannot enter into the kingdom of God because they will be abandoned people. Say, people who are abandoned, who don't understand any laws and regulations, if you get them in England, we'll have to put them in jail. In the same way, human beings who have not got that wisdom within themselves, through sufferings only one learns, but we should not ask for suffering. When we ask for sufferings, we are asking actually for mistakes to begin with. How will you suffer if you do not commit mistakes? So when we ask for sufferings, we are committing mistakes. So what we should ask for is nothing but our spirit. And if you ask for your spirit, it is your own and you have to get it. It is in your own right that you are going to get it. இன்று ஒரு
சிறிய பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை முடிப்போம். படைத்தாய் அதை கடந்து செல்லவோ
பரிசளித்தாய் விலையற்ற செல்வம் பரிசளித்தாய் விலையற்ற செல்வம் பரிசளித்தாய் இதை அறிந்தும் உணர்ந்து இதை அறிந்தும் உணர்ந்து சரண் புக மறுத்தாய் இன்னமும் தந்தேகமோ சகல லோக நாயகியை எடைகலம் புகுந்திட இன்னமும் தந்தேகமோ மனமே மனமே இப்பொழுது அனைவரும் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை. 3 முடித்துக்கள் போட்ட பின்பு இரு கைகளையும் நன்றாக நீட்டி 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். கவனம் முழுமையாக ஆகாயத்திலிருந்து பூமி வரை சுழுமுனை நாடி வழியாக பரப்பி நாம் எமது கவனத்தை வைப்போம். 10 விரல் நுனிகளையும் அவதானிப்போம். இந்த விரல் நுனிகள் எமது சக்கரங்களின் முடிவிடமாகும். நரம்புகள் முடியும் இடம். இந்த நரம்பு விரல் நுனிகளில் எமக்கு உணர்திறன் நன்றாக இருக்கின்றதா என்று கவனிப்போம். மெதுவாக கையை நாம் இப்பொழுது கீழே கொண்டு வருவோம், இருதய மட்டத்துக்கு. அது குண்டலினி தாய் அனைவருக்கும் தனித்தனியாக ஒவ்வொருவருள்ளும் இருக்கின்றார். உயிரினங்கள் அனைத்திலும் நிறைந்திருக்கின்றார். அனைத்து உயிரினங்களிலும், இந்த உலகம் முழுவதும் சகல லோக நாயகியாக, தாய் சக்தியாக இருந்து அனைத்தையும், இந்த பிரபஞ்சம் முழுவதையும் கவனித்துக் கொள்ளும் இந்த சக்தி எமக்குள்ளும் ஒரு சிறு துளி இருக்கின்றது. அதுவே எமது குண்டலினி தாய். நாம் வெளியில் எங்கும் தேட தேவையில்லை. என்ன பிரச்சனை என்றாலும் தாயிடம் உள்முகமாக எமது கவனத்தை எடுத்து செல்ல வேண்டியதே எமது வேலை. இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். இந்த குண்டலினி அன்னை எமக்குள் அனைத்து பண்புகளாகவும் வெளிப்படுகின்ற அந்த பண்புகள் நம்மை பாதுகாக்கட்டும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி நாம் வணங்கி ஸ்ரீ மாதாஜி எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.
நம்மோடு இன்று ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் நீங்கள் chat மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். என்று உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது உங்களுடைய தியான அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ளும் போது அது ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கும்.